Hello students, 10th மேக்ஸில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ பப்ளிக்கில் சென்டம் ஈஸியாக வாங்கலாம். அதில் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் கிரியேட்டிவ் வந்துடும், 5 மார்க்ஸில் கிரியேட்டிவ் வந்துடும். ஸோ இந்த கிரியேட்டிவ் எங்கேருந்து கேட்குறாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக்கு, அடுத்து நோட்ஸு, இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நோட்ஸுன்னு இருக்கிறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி QR கோட் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் முன்னேற்ற சோதனை, சிந்தனை களம், இந்த மாதிரியான பகுதிகளை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை விட முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்கில் வந்து நமக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு அந்த A cross B அந்த மாதிரியான சம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து சம்ஸ் வருது இல்லையா, எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் 7th சம் அதே பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட்ல வேற ஒரு கண்டிஷன் கொடுத்து உங்களுக்கு நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கிரியேட்டிவ்ஸ் வரலாம். இல்லை சம்டைம்ஸ் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்கலாம், சம்டைம்ஸ் தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சாப்டர் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் சாப்டர் வருது, ஒரு வருஷம் செகண்ட் சாப்டர், ஒரு வருஷம் தேர்ட் சாப்டர், ஒரு வருஷம் 5th சாப்டர். ஸோ அதிகமாக கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், அப்படி இல்லைன்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரிலேருந்து கேட்குறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிலேருந்து கூட உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அதாவது கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியான கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். 99% ஈஸியாக தான் வரும். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் செம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட அந்த கம்பல்சரி கிரியேட்டிவ் கொஷின்ஸும் இந்த வருஷம் 2026ல் நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ஸில் இதெல்லாம் அதிகப்படியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஆஃப்டர் 10th கரியர் கைடன்ஸும் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆன்ட்டியோட இந்த உழைப்புக்கு எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்த்துருவோம். கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பாருங்க, 5 மார்க் கொஷின்ஸ் யூனிட் 1ல இருக்க கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க், அதாவது யூனிட் 1ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து A to Aவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க அந்த ஏவோட எலிமெண்ட் என்ன, எஃபோட வேல்யூ என்ன அப்படின்றத வச்சு நம்ம ரேஞ்சை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கு. கொஸ்டின் நம்பர் 2மே பாருங்க, ரைட் டவுன் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கோடமைன், வாட் இஸ் த ரேஞ்ச், ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அதே சம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின், ஆரோ டயக்ராம், செட் ஆஃப் பேடர், செட் ஆஃப் ஆர்டர் பேரு, ஸோ டேபிள்ஸ், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th ஃபங்க்ஷன். ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க பாருங்க. யூனிட் 2ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் 18th and 25th டேர்ம் கேட்டிருக்காங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதே பேட்டர்னில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இதில் உங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுத்து இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், ஏபியில் 9th டேர்ம் அண்ட் ஏபி வந்து 0வாக இருக்குது அப்படின்னா 29th டேர்ம் வந்து டபுள் ட்வைஸ், அப்போ 19th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். அடுத்து 10th and 18th டேர்ம் வந்து ஏபியாக இருக்கும்பொழுது 4173 இருக்குது அப்படின்னா 27th டேர்ம் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம TN = A + n-1D n-1D இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அடுத்தது சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்லையும் இருக்குது, எக்ஸாம்பிள்லையும் இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் சம்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அடுத்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது term show that the m plus nth term. ஸோ ஏபி வந்து 0வாக இருக்கும்போது m plus nth term வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், 0ன்றத. அதுக்கடுத்தது ஏபியோட சம்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு 8th 9th இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th சம் பாருங்கள், சம் ஆஃப் ஆல் 3 digit நம்பர் சொல்லிட்டு which are divisible by 9. இது வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் between 300 and 500 which are divisible by 11. இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிற மாடலில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை
ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இந்த சம் ஈஸியாக வந்துடும். இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது யூனிட் 3ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஜிசிடி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி எலிமினேஷன் மெத்தட்ல இருந்தும் உங்களுக்கு கொஷின் நம்பர் 1, 2லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்சிஎம். ஸோ இதில் இருக்க சம்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கொயர் ரூட்டு, ஜிசிடி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி 14th கொஷின் பாருங்கள். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் த ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எம்என். 100% இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவில் வரதுக்கு, கம்பல்சரியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் உங்களுக்கு 5 மார்க்ஸில் வரும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அதோட ரூட் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அது வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து மேட்ரிக்ஸ் உள்ள எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு அந்த சம் சால்வ் பண்ணுறது, அதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு சம். 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து யூனிட் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்குப்பாங்க, அந்த லைன் ஜாயினிங் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படி கேட்கலாம். இல்லை ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கொஸ்டின் நம்பர் 8, 7 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டு ஈச் பாசிங் த்ரூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம இன்டர்செப்ட் சம் ஆஃப் த இன்டர்செப்ட் எல்லாம் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 பொறுத்தவரையும் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இதில் எந்த சம்ஸ் கேட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கிரியேட்டிவ் கேட்டால் கூட ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் வீக்கானவங்களா இருக்கீங்க அப்படின்னா யூனிட் 6 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்ல நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் முதல் பாருங்கள். அதை தாண்டி இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. மென்சுரேஷனை பொறுத்தவரையும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 6th கொஷின் ஹாலோ சிலிண்டர், அது நல்லா பார்த்துக்கோங்க. அயன் பைப்பு, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் மார்பிள்ஸ் 10th கொஷின், அதே மாதிரி 9th கொஷின், இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th சாப்டரில் எதையுமே யோசிக்காதீங்க. இதில் இருக்க எல்லா சம்ஸுமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு லைக் கொடுத்து ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல பார்க்கக்கூடிய டாப் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண இருக்கும். கிரியேட்டிவ் கொஷின்ஸில் 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட்ல பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ 3rd சாப்டர் அல்ஜிப்ராக்கான 1 மார்க்ஸ்க்கானது. அதுக்கு அடுத்தது 4th சாப்டர் ஜியோமெட்ரியில் மேக்ஸிமம் அவ்வளோ வராது, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அடுத்து 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால பேச முடியல, தொண்டை ரொம்ப வலிக்குது. மென்சுரேஷன், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.